சாரி என்னாச்சு தெரில, கட் ஆயிருச்சு. கம்ப்ளீட்டாக கட் ஆயிருச்சு ஆக்சுவலி. அப்படி டப்புன்னு அந்த விண்டோவே க்ளோஸ் ஆயிருச்சு, ஃபேஸ்புக் விண்டோவே. ஓகே. மறுபடியும் உங்களை எல்லாத்துக்கும் அழைக்கிறேன். மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு பாடலின் கதை. நான் உங்கள் பாலகணேசன். போங்க. ஓ, இப்படி நடந்ததே இல்லை. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஹேப்பனிங்களா? எனக்கு நடந்தது இல்லை. ஓகே. ஸோ எனக்கு கம்ப்ளீட்டாகவே தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கி நாம் வந்து அதான் மறுபடியும் இப்போ ஆர்சிபி வந்து 142 ரன்னு 3 விக்கெட் இழப்புக்கு. சரிங்களா? துபே 7 ரன் அடிச்சிருக்காரு, டிவிலியர்ஸ் 31 ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் 10 பந்துகள் மிச்சம் இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஸ்கோர்ஸும் இங்கே நாங்கள் அப்டேட் பண்ணுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்காம அங்கே போய் உட்காராதீங்க அப்படிங்கிறதா எங்களோட கனிவான பரிவான வேண்டுகோள். ஓகேங்களா? ஸோ வாங்க பாருங்க. டேய், இப்படி கூப்பிட வச்சிட்டிங்களேடா. ஓகே, ராஜகோபாலும் வந்துட்டார். நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். பஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் பண்ணுங்க. இருக்கிற 10 வரைக்கும் நம்ம சமாளிப்போம் இன்னைக்கு நிகழ்ச்சியை. சரிங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆக்சுவலி இப்பதான் டிவிலியர்ஸ் ஒரு 6 அடிச்சாப்ல. அப்படி அவரை 6 அடிச்ச கையோட உங்க மூஞ்சி பாக்குறேன் நானு. ஓகே. சோ இனியெல்லாம் சோமேங்கிற மாதிரி கரெக்டா போட்டோம். ஓகே. மகிழ்ச்சி. உங்களை பத்தி அறிமுகம் வந்து ஆல்ரெடி தெரியும். நீங்க வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்றீங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு நெருக்கமான அந்த வகையிலும் எனக்கு வந்து உங்களை வந்து ரொம்ப இஷ்டமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க. ஓகே. வேற ஏதாவது ஸ்பெஷலா சொல்லணுமா இன்னைக்கு? பேசுறது கேக்குதா? கேக்குதா பேசுறது? கேக்குதுங்க, தெளிவா கேக்குது. சரியா? நீங்க இயர்போனோட கழட்டிடலாமே, கீழே ஃப்ரீயா வச்சிடலாமே. அவ்வளவு அழகா கேக்குது. ரைட், கேக்குதா? ஆமா ஆமா ஆமா, நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. மகிழ்ச்சி, இணைந்தது மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தலைவரே. சரியா? அதான் உங்களை பத்தி திரும்ப ஒரு சின்ன அறிமுகம். ஓகே, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நாட்டில் இருக்க கோடிக்கணக்கான இன்ஜினியர்ல வந்து நானும் ஒரு ஆளு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ளஸ் நாங்களாம் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து தலைவர் தலைமையில ஒரு மாற்றம் ஃபவுண்டேஷன் ஒன்று வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து ஏழை குழந்தைங்களுக்கு இலவச கல்வி வந்துட்டு இருக்கோம். இப்பதான் ரீசெண்டா ஒரு 1000 குழந்தைங்களுக்கு டச் பண்ணோம். ஸோ தாண்டி போயிட்டு இருக்கு. மற்றபடி நமக்கு தமிழ் ஆர்வம், அப்புறம் முக்கியமா வந்து இசை ஆர்வம், அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லல, ஓரளவு இருக்கலாம். சரியா? ஸோ அதோட ஓடிட்டு இருக்கு. ஓகே, சூப்பர் 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 சூப்பர். ஓகே, ரைட். நீங்க நம்ம பேச போறது வந்து கண்ணதாசன் பத்தி அப்படின்னு நீங்களே பதிவு போட்டீங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நாங்க அது ஒரு பில்டப்லாம் பண்ணுவோம். இன்று நாங்கள் பேச போவது என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதுக்கான வாய்ப்பு நீங்க கொடுக்கல. ஓகே, ஸ்டில் கண்ணதாசன் பத்தி நீங்க நான் பேச போறோம். ஓகே. தமிழ், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, முன்னாடி பாடல்கள் வடிவம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப மணிப்பிரவாள நடையில இருந்தது. சரிதானே? சமஸ்கிருத வார்த்தையை கலந்து இருந்தது. ஸோ அந்த சினிமா பாடல்களை வந்து ஜனரஞ்சகமாக்கியவர் வந்து கண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த அந்த ஜனரஞ்சகம் அப்படின்னாலே நம்ம ஊர்ல வந்து ரொம்ப தவறான கண்டோத்தோட பார்க்கப்படுது. இந்த மசாலா படங்கள் தான் ஜனரஞ்சக படம் வைப்பாங்க. அப்படி கிடையாது. மக்களுக்கு எளிமையா புரிய வைக்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவா ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் 2 வார்த்தைகள்ல மிக தெளிவா புரிய வைக்கிற ஒரு திறமை உள்ள ஒரு விஷயம் தான் ஜனரஞ்சகமான ஒரு விஷயம். ஓகே. சோ அந்த வகையில நீங்க கண்ணதாசன் எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னதுதான், கண்ணதாசனுக்கு முன் கண்ணதாசனுக்கு பின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது திரைசை பாடல்கள். ஐ மீன், ஒரு 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 சாதாரண ஒரு பாமரனுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பிலாசபி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வந்து இலியாடு, ஒடிசி, ஹோமர் சொன்ன கதையெல்லாம் வந்து ஒரு 2 லைன்ல அப்படியே தட்டி விட்டு வந்து ஒரு போன ஒரு வீரியமா இருக்கட்டும். தமிழை நீங்க சொன்ன மாதிரியே வந்து மிக மிக எளிதான ஒரு 2 பாட்டுல பாட்டா நமக்கு வந்து இது தெரியும். ஒரு 2-3 என்ன சொல்றது, அவ்வளவு எளிதான ஒரு வாக்கியங்களாக
எளிதான வந்து வார்த்தையா எல்லாருக்கும் ஈஸியா வந்து புரியுற மாதிரி பண்ணதுல கண்ணதாசனுக்கு நிகர் கண்ணதாசன் தான். இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, என்னென்னமோ பேசுறாங்க, என்னென்னமோ இதெல்லாம் பேசுறாங்க. இவர் 8வது தான் படிச்சிருக்காரு. 8வது கூட வந்து சரியா படிக்கல. வந்து சிறுகுடல்பட்டிங்கிற ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு 8வது தான் படிச்சுட்டு அவர் பேசின விஷயங்கள், அவர் எத்தனை படிப்பு, அவர் எப்படி இதெல்லாம் படிச்சாரு, எப்படி இதெல்லாம் சிந்திச்சாரு, அது ஒரு ஒரு தனி தீசிஸ் ஆக்சுவலி. அது வந்து எப்படி இவ்வளவு தூரம் அவரால் யோசிக்க முடிஞ்சது, எப்படி இவ்வளவு தூரம் பேச முடிஞ்சதுங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். அவரோட பாடல் வந்து அவ்வளவு இருக்கு. நம்ம கொஞ்சம் உள்ள பூந்தாலே என்ன இப்படி யோசிக்கிற மனுஷன், இப்படி எல்லாம் யோசிக்க முடியுமாங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பிரமிப்பு தான் இருக்கும் இல்லையா. அது சில பேர் வந்து விலகி இருக்காங்க. அது அந்த பாடல்கள் சில பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க, பழைய பாட்டா அப்படின்னு உட்காந்துடுறாங்க. அதனாலதான் நான் வந்து மகா சார்ட்ட பேசும்போது, சார் இது வந்து இதுக்கப்புறம் கண்ணதாசனை பத்தி இன்னும் ஒரு 2 பேர் புதுசா வந்து போய் உள்ள பூந்து அவர் என்னதான் பண்ணிருக்காரு, இவ்வளவு தூரம் பேசுறாங்களே அப்படின்னு யாராவது ஒரு 2 பேர் பார்த்தா போதும் சார். ஏன்னா முக்கியமா ஐ மீன் கொஞ்சம் நிறைய பார்க்க என்ன பண்றாங்க, இந்த கண்ணதாசன்ங்கிறது அந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டுங்க, போர் அடிக்குங்க மாதிரி எல்லாம் வந்து நானே நிறைய பேர் சொல்லி வந்து இது பண்ணிருக்கேன். ஐ மீன் வந்து 20 கிட்ஸ் சரி வந்து 20 ஐ மீன் வந்து 2000 கிட்ஸ் வந்து 2010 கிட்ஸ் இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க கிட்ஸே வந்து நிறைய பேர் வந்து அது ஆக்சுவலி வந்து எங்க அம்மாவே வந்து சின்ன வயசுல அந்த ஒளி மொழியம் இருக்கும்ல, ஒளி மொழியம் வந்து போடும்போது அதுல பழைய பாட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டு வந்துச்சுன்னா நான் வந்து அழுவணும். வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, நீதான் சொல்லி இது மாதிரி இது பண்ண வச்சுட்டங்கிற மாதிரிலாம். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு எப்படி ஒரு கண்ணதாசன் உள்ள பூந்தாருங்கிறது எனக்கு தெரியல. நான் யோசிச்சு பாக்குறேன். இன்னைக்கு இவங்க பேசலான்னு விஷயம் தான் பழைய பாட்டே வந்து ஒரு கட்ட வரைக்கும் கேட்காம இருந்தோம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலேன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வந்து ஒரு லைன் வரும் சரியா. அத வந்து இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, அது என்ன சொல்றது, அது வந்து அந்த அந்த பாட்டு வந்து காலேஜ் டைம்ல வந்து ஒரு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ரொம்ப சீரியஸா கொஞ்சம் வந்து கஷ்டத்துல அந்த பாட்டை வந்து இது பண்ணிட்டு இருந்தான். என்னடா வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்னா, இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னா. என்ன லைனு அப்படின்னா, அவனுக்கு சரியா வேலை இன்னும் செட் ஆகல, வேலை கிடைக்கல. அப்போ வந்து இந்த லைன் வந்து, இளமையெல்லாம் வெறும் கனவு பயம், இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது, மயங்குது எதிர்காலம். இதான் வந்து அந்த லைன். இத வந்து இளையராஜா ஒரு பேட்டியில சொல்றாரு. அதாவது வந்து என்ன பண்றோம்னு தெரியாம நாங்க வந்து ஹார்மோனி பெட்டி வச்சு வந்து சுத்திட்டு இருந்தோம். அப்போ வந்து சரி போயிடலாம், கிளம்பி ஊருக்கே போயிடலாங்கிற போது அப்போ ஏதோ ஒரு டீ கடையில இந்த பாட்டு வந்து பிளே ஆயிட்டு இருக்கு. அப்போ வந்து நமக்கு தோணுது சரி ஓகே நம்ம இப்படிதான் இருக்கோம், இதை தாண்டி வரணும் வந்து அப்படிங்கிற மாதிரி. அவரு நம்ம நிறைய வந்து பிலாசபி பத்தி பேசும்போதோ இல்ல வந்து மக்களுக்கு வந்து வந்து என்ன சொல்றது வந்து தெம்பூட்டும் மக்கள் ஒரு வந்து இன்ஸ்பைரிங் எல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து திரையிசை பாடல்கள்ல வெளியில இருந்து பாக்குறோம், கொஞ்சம் வந்து ஓரமா வந்து வச்சிடறாங்க. வந்து பாரதியார் கவிதைகள் பாக்குறாங்க, இல்ல ஒரு வந்து திருக்குறள் பாக்குறாங்க, இல்ல அதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா திரையிசை பாடல்கள்லயே அவ்வளவு பொக்கிஷம். இந்த கண்ணதாசன் பாடல்களை மட்டுமே நீங்க வந்து ஒருத்தன் ஃபுல்லா பார்த்தான்னா அவனுக்கு காதல் கிடைக்கும், அவனுக்கு காமம் கிடைக்கும், அவனுக்கு வந்து என்ன சொல்றது, அவனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், அவனுக்கு வாழ்க்கையை விரக்தினாலும் கிடைக்கும். வந்து பெண்கள் காதல் தோழிக்கும் பாட்டு இருக்கு, ஆண்கள் காதல் தோழிக்கும் பாட்டு இருக்கு, ஒரு ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, ஒரு வந்து வேர்ல்டு பிலாசபிக்கும் பாட்டு இருக்கு. அவர் டச் பண்ணாத ஒரு ஏரியாவே இல்ல, ஜானரே இல்ல. அது இன்டெப்த்லன்னு சொல்லலாம். சரி ஓகே ரைட். சும்மா ஒரு இல்ல இந்த ஜோனர் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஜோனர் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அப்படின்னா எந்த 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 ஒரு இடத்துல இருந்து நாம வந்து அந்த துன்பத்தை அனுபவிச்சாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்து நாம அந்த விஷயத்தை பார்த்தாலும் சரி, சரியா, இது வந்து நமக்கு ஒரு 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 அவரோட பாடல் வந்து ஒரு புது வடிவத்தையும் ஒரு இதையும் நமக்கு கொடுக்கும். எப்படி ஒருத்த வாழ்க்கையில இருக்கிறத வந்து இன்னொருத்த புரிஞ்சு அதை வந்து பாட்டா எழுத முடியும் அப்படிங்கறதா என்னோட எனக்கு எப்பவுமே இருக்க கொஸ்டின் அது.
சரி, நான் எப்பவுமே இப்போ சோக பாட்டு வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது நினைச்சுக்கிறாங்க ரொம்ப பேரு என்னத்தடா சோக பாட்டு அப்படின்னு. பட் ஆனா சோக பாட்டுங்கிறதா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவனை வந்து ஒரு இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க பாருப்பா, இந்த சோகம் உனக்கானது மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்குமானது. சரியா? இது நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வைக்கிற விஷயம் அது. ஓகே, அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சும்மா போற பக்கம் எழுத முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த வகையில உங்களுக்கு வந்து கண்ணதாசனை ஸ்பெஷலா எந்த ஒரு ஜோனர் பிடிக்கும் கண்ணதாசன் எழுதுனதுல? இல்ல எனக்கு நான் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு பாட்டு சில பாடல்கள்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 15 பாட்டு வந்து சரி இதை பத்தி கொஞ்சம் பேசலாங்கிற மாதிரி வந்து எடுத்து வச்சு திருப்பும் போது அதுல ஆக்சுவலி கோயின்சிடென்ட்லி எல்லா ஜோனர்லயும் பாட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஓகே. ஒரு திருமுருகாற்றுப்படை வந்து ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு இருக்கு. மகாபாரத ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு இருக்கு. திருக்குறள் ரெஃபரன்ஸ் ஒரு பாட்டு இருக்கு. இது இல்லாம வந்து ஒரு ம். பெண்கள் பத்தி, பெண்களோட வந்து பெண் அடிமைத்தனத்தை பத்தி தோல்வி இருக்கிற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ஆண்களோட காதல் தோல்வியை ஓகே. பத்தி பாட்டு இருக்கு. ஒருத்தன் வாழ்க்கையில வந்து வெறுத்து நமக்கு வாழ்க்கை இல்லடா சாவரன்னு சொல்றான்டான்னா அவனுக்கு ஒரு பாட்டு இருக்கு. இன்னொருத்த ஒரு ஓகே. ஒரு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு அந்யோன்யத்தை இதுக்கு மேல யாராவது சொல்ல முடியுமாங்கிற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ஒரு காதல் கொஞ்சம் கொஞ்சம் காமம் கொஞ்சம் அப்படியே அந்த இன்ப ரசத்தை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த ஓகே. பாஞ்சில வந்துருது. சோ இவரு இவரு வந்து நான் ஒரு ஜானரா எடுத்து நான் பாட்டு வந்து எடுக்கவே இல்லை. டக்கு டக்குன்னு வந்து மனசுல அந்த பாட்டு சரி ரொம்ப சோகமாவும் போட்டுறக்கூடாதுங்கிறதுனால ஒரு 2 3 பாட்டு வந்து கொஞ்சம் பாட்டை பார்த்தா இதுல மைண்ட்ல வந்து 15லயே வந்து கிட்டத்தட்ட எல்லா ஒரு இது இருக்குங்கிறதே எனக்கு பெரிய ஒரு அந்த அளவுக்கு அவரு ஓகே. ஒரு தாக்கத்தை வந்து இது பண்ணிருக்காரு. சூப்பர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் ஸ்டார்டிங்ல இந்த கந்தன் கருணைன்னு ஒரு படம். அதுல சரி. வந்து வந்து திருமுருகாற்றுப்படைனா இப்போ அதுல வந்து அந்த திருமுருகாற்றுப்படையை வந்து கடைசியில சொல்ற மாதிரி ஒரு 6 தலங்களை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. சரி. இப்ப ஆற்றுப்படைங்கிறது வந்து அதுக்கு எப்படி ஆற்றுப்படை அப்படின்னு வந்து பேர் வந்துச்சுன்னா ஒரு புலவர்கள்லாம் இருக்காங்க. புலவர்கள்லாம் வந்து ஒரு கிங்கு கிட்ட போயிட்டு வந்து நம்ம வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல அவங்களாம் வந்து ஏதோ வந்து பாட்டெல்லாம் பாடி இருப்பாங்க, ஆமா. பிரைஸ் ம். வாங்குவாங்க. சோ இந்த பாட்டு வாங்கி பிரைஸ் வாங்கிட்டோம் நம்ம போய் இந்த வந்து கிங்கை பத்தி வந்து மத்தவங்க எல்லாம் சொல்லலாம், போய் வந்து மத்த ஊருக்கெல்லாம் போய் சொல்லலாம், மத்த புலவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு அவங்க செய்யறது பேர் வந்து ஆற்றுப்படுத்துதல். சரி. அதை ஓகே. வந்து அவங்க ஓகே. போய் வந்து ஒவ்வொருத்தரா பார்த்து பேசாம அதை வந்து வெறும் வந்து புக்கா எழுதுறது இல்லாட்டி இது மாதிரி ஒரு போயம்ஸா எழுதுறது அது பேர் வந்து ஆற்றுப்படை. ஓகே. இவர் ரைட். வந்து நக்கீரர் என்ன பண்றாரு, முருகனோட வந்து புகழ வந்து ஒரு ஆற்றுப்படுத்துதலா பண்ணி முருகன் வந்து மற்ற எல்லாருக்கும் போய் சேர்ந்த மாதிரி வந்து திருமுருகாற்றுப்படைன்னு சொல்றாரு. அதோட வந்து வால்யூமே வந்து அவ்வளவு பெரிய ஒரு இது. சரி. அத இவர் வந்து வெறும் ஒவ்வொரு லைனு, அதாவது ஒவ்வொரு வீட்டை பத்தி ஒவ்வொரு லைன்ல அவ்வளவு அழகா அந்த பாட்டுல வந்து அந்த அறுபடை வீடு கொண்ட திருமுருகான ஒரு பாட்டு. அதுல சரி. அந்த சரி. லாஸ்ட் வந்து நக்கீரர் பாடுற பாட்டு ஆ. ஒவ்வொரு லைனு வெறும் ஒவ்வொரு லைன்ல அந்த ஒவ்வொரு அறுபடை வீடை பத்தி அவ்வளவு அழகா சொல்லுவார். ஓகே. ஆண்டியின் கோலமுற்று மலை மீது கோவிந்தராஜனோட அந்த வாய்ஸ்ல அந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு பக்தி இருக்கு அதெல்லாம் வேற. தமிழ அவ்வளவு அழகா ஓகே. திருப்பரங்குன்றத்தை பத்தி சொல்றாரு. குறுநகை தெய்வானை மலரோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு. குறுநகை அதாவது போற போக்குல வந்து ஒரு சின்ன சின்ன வந்து வார்த்தைகள். குறுநகைனா வந்து ஸ்மைலுக்கு வந்து தூய தமிழ் வார்த்தை. சோ அது வரைக்கும் வந்து குறுநகைங்கிற வார்த்தையை புன்சிரிப்பு. வந்து அதான் குறுநகை. இனிமே வந்து யூஸ் பண்றதே புன்சிரிப்பு கிடையாது. அப்படி. அதேதான். ஓ, அதை ஆமா. வந்து இப்ப கரெக்டா யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பண்றாரு. ஆமா. இது வந்து ஒரு இது வந்து திருமுருகாற்றுப்படையை அவ்வளவு சிம்பிளிஃபையா வந்து இது பண்றது. ஆ. இன்னும் வந்து இதே ஜானர்ல இன்னும் ஒரே ஒரு பாட்டு. இந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு ஒரு பாட்டு. ஆமா. என்னோட ஃபேவரைட். அதாவது என்னோட அதாவது படம்
யூதனன் புகழ் பாடுங்களே. இதுல இது வந்து ஒரு சாதாரண பக்தி பாடல் மாதிரி பாக்குறதுக்கு நமக்கு வந்து இது தெரியுது. அதுல இந்த வந்து 2 லைன் மட்டும் நான் வந்து சொல்றேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. இப்ப வந்து எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு புல்லாங்குழல் ஏன் கேக்குறாரு? சரி, அது கூட வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து புல்லாங்குழல் மட்டும்தான் புருஷோத்தமனோட வாயிலையும் இருக்கும், கையிலயும் இருக்கும், இடுப்புலயும் இருக்கும். சோ ஒரு வந்து புருஷோத்தமனை 3 இடத்துலயும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய அந்த புல்லாங்குழல்ங்கிறதுனால சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன் பாருங்க. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே. கங்கை மலர்ல கங்கை நதிக்கரையில இருக்க ஒரு வண்டுகளை போய் ஏன் இந்த ஆள் வந்து சம்மந்தமே இல்லாம வந்து கேக்குறாரு? ஏன்னா வந்து புருஷோத்தமன் இருந்தது எல்லாம் வந்து மதுரை அயோத்திங்கிற மாதிரி, சாரி இங்க மதுராங்கன்னா ஏன் இதை பத்தி கேக்குறாரு அப்படின்னு. இங்கதான் இவர் ஒரு 8வது படிச்சிருக்காரு. ஆனா இவர் பாருங்க, மகாபாரதத்துல ஒரு கதை ஒண்ணு வருதான். அந்த கதையில என்னன்னா வந்து துரியோதனன் வந்து ஈட்டிகளை வந்து என்ன பண்றாப்புல, பீமன் வந்து கரெக்டா வந்து கங்கையில வந்து எந்த இடத்துல குதிச்சு வந்து குளிப்பாப்புலையோ அங்க வந்து ஈட்டிகளை சொருவி பீமன் வந்து குதிச்சோன்னா சாவற மாதிரி வந்து செட் பண்றாரு. இதை தெரிஞ்சு கண்ணன் வந்து என்ன பண்றாரு, அந்த இடத்துல வந்து கரெக்டா பீமன் குளிக்கும் போது பீமா நீ பாரு அங்க கொஞ்சம் வந்து 2-3 வந்து வண்டு இருக்கு பாரு அப்படிங்கிறாரு. கரெக்டா அந்த வந்து ஈட்டி கிட்ட இடத்துல. ஈட்டி தெரியல, ஆனா வந்து வண்டு தான் தெரியுது. ஆமா, ஆனா அந்த வந்து வண்டு வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்குங்க. நீ போய் என்ன பண்ற, அந்த போய் குதிச்சுன்னா அந்த வண்டை வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். நீ என்ன பண்ணு, வண்டை தாண்டி குதி அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். சரி நான் பண்றேன், இது என்ன இருக்குன்னு சொல்லி வண்டை தாண்டி வந்து ஜம்ப் பண்றாரு பீமன். இது வந்து மகாபாரதத்துல வர ஒரு குறுங்கதை. இதை எங்க யூஸ் பண்றாரு பாருங்க அவரு. இது வந்து அங்க வந்து வண்டுகளை கேட்டுப்பாரு, கங்கை கரையில இருக்க வந்து மலர் தோட்டங்கள்ல இருக்க வண்டுகளை கேட்டுப்பாரு, அவங்களுக்கு தெரியும் வந்து மதுசூதனை பத்தி யாருங்கன்னு அப்படின்னு. இந்த அண்ணன் நான் யோசிச்சதுல கேள்விப்பட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா எனக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பாட்டு இது. சரியா, நான் சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த பாட்டு பாடி பிரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு எப்பவுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல். பட் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ. சோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் எந்த அளவுக்கு அவரோட ஒரு மகாபாரத சில பேர் அந்த இந்த பாரதம்லாம் படிச்சீங்கன்னா அதுல வந்து இந்த கதையெல்லாம் இருக்காது. இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் கதையில படிச்சீங்கன்னா மகாபாரதத்தோட கிளை கதையில இது ஒண்ணு. அந்த கிளை கதையில இருக்க கங்கை கரையில இருக்க வண்டுகளை பத்தி அதை இங்க வந்து கோட் பண்றாரு. அதே மாதிரி தமிழ் அவர்கிட்ட கொஞ்சம் விளையாடும், காதல் விளையாடுறதெல்லாம் இருக்குல்ல. அதுல வந்து இன்னொரு ஒரு பாட்டு ஒண்ணு நானே ரொம்ப பேசிருக்கேன். நீங்க ஏதாவது உங்களுக்கு வந்து எந்த பாட்டு அவரு ரொம்ப இஷ்டம்? அவரோட பாட்டுல எந்த பாட்டு எப்ப கேட்டாலும்? அவரோட தத்துவ பாடல்களும் அவரோட சோக பாடல்களும் தான் பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து 2. ஒண்ணு வந்து சட்டி சுடுதா கைவிட்டதராகவும், வீடு வரை உறவு. அந்த 2 பாட்டுமே எப்பவுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடல்கள். குறிப்பா சட்டி சுட்டதரா பாட்டு வந்து வெளிப்பார்வைக்கு வந்து அது ஒரு சோக பாட்டா தெரியும். பட் அது வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் அது. சரியா, அதான் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததரா, என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததரா அப்படிங்கிறதுலாம் வந்து அது ஒண்ணு இல்ல, இத்தனை போன்று ஊமை. அது எந்த விதமான இதுவும் இல்லாத ஒரு சின்ன ஊமை. அதுக்கப்புறம் எறும்பு தோலை உரிச்சு பார்த்தா யானை வருங்கன்னா, பாரா நீ இதய தோலை உரிச்சு பாரு உனக்கு ஞானம் வருண்டா அப்படின்னு நீங்க வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரியும் ஒரு இதா இருக்கும் அது. அந்த மாதிரி இது வீடு வரை ஒரு வீடு வரை மனை வந்து எப்படின்னா நிலையாண்மை தான். மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற ஒரு பக்கம். அப்படின்னா நிலையாண்மை அப்படிங்கறதா எப்பவுமே நம்மளோட ஒரு மிகப்பெரிய தத்துவமா வச்சுக்கணும். சரியா, எதுவுமே நிலைக்க போறது இல்லை அப்படிங்கிறதா. அது வரும் போகும், வாழ்க்கையோட தாத்பரியமா அதுதான். அந்த அந்த விஷயத்த வந்து சொல்ற ஒரு விஷயம் அந்த வீடு வரை உறவு. அந்த என்ன, அதாவது ரொம்ப சிம்பிளா எப்படி சொல்றாரு, கட்டிலுக்கு கண்ணி தொட்டிலுக்கு அன்னை, சரியா, பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி. சிம்பிளா அது 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 ரைம்ஸ்க்கா எழுதுன கிடையாது, அது எதுக முனைக்கா எழுதுன கிடையாது. பட்டினிக்கு தீனி கெட்ட இதுல பாத்தீங்கன்னா அவரோட இன்ஸ்பிரேஷன் இன்னை வரைக்கும். இப்போ வந்து 96ல இந்த பாட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் பாட்டு,
லைன் அப்புறம் நிறைய வந்த பிறகு நரை வந்த பிறகே பிடிக்குது கடலை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இதேதான். நரை வந்த இது பிறகு எல்லாமே இதோட கரை இன்ஸ்பிரேஷன். வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே பிடிக்குது வாழ்க்கைங்கிற மாதிரியான ஒரு இதுதான் சரியா. சோ எனக்கு என்ன, எனக்கு ஒரு லக்கின்னு எப்படி சொல்லி அப்படின்னா, இந்த விஷயம், இந்த பாட்டு, இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப சீக்கிரமாவே எனக்கு பழக்கமாயிருச்சு. அதை கொஞ்சம் ரொம்ப டீப்பா யோசிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் எனக்கு நடந்த மாதிரி இருந்ததுனால, சோ எனக்கு வந்து அதான் ரொம்ப ரொம்ப உள்ள போய் நான் இந்த பாட்டை வந்து கேட்டிருக்கேன். அதாவது ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் அந்த பாட்டு கேட்டு. அஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன் இந்த பாட்டு கேட்டு. இதான்டா மேட்ரு வாழ்க்கையில, வேற என்னடா வேணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இருந்திருக்கு எனக்கு. சோ இது வந்து எனக்கு எனக்கு ஒரு சோக பாட்டுலாம் கிடையாது. இது வந்து எனக்கு நெருக்கமான, எனக்கு தேவையான, எல்லாருமே ஒரு தடவையா கேட்டு ஓகே இதுல இதை சொல்றான்டா நீ கேளுடா அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாட்டா தான் நான் இந்த 2 பாட்டையும் எப்பயுமே சொல்லுவேன் நான். நீங்க நீங்க வந்து இப்ப வந்து நீங்க வந்து இப்ப வந்து இந்த ஜானர் வந்து டச் பண்ணதுனால வந்து இந்த பாட்டு சொல்றேன். இந்த ஒரு பாட்டு எனக்கு தெரிஞ்சு சோக பாட்டு கிடையாது. ஆனா ஒரு அவ்வளோ ஒரு கான்பிடன்ஸ், ஒரு திமிர் தரும் நமக்கு. அந்த ஒரு என்ன சொல்றது வந்து ஜென் தத்துவங்களா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய புக்க ஒரு சாராம்சமா, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. அந்த பாட்டு நீங்க புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி அவருடைய பாட்டு போகும்போது ஏய் ஆமாடா நீ ஜெயிச்ச பெரியாளா நீ, அந்த மாதிரி ஒரு ஒரு கான்பிடன்ஸ். கரெக்டா பணம் சொன்னீங்க. இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த வீட்டிலேயே வந்ததெல்லாம் சொந்தம், வந்த பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். அதாவது பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். அதாவது ஒரு லைன்ல என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையில பாக்குற எல்லா காட்சியும் வந்துடும். இப்போ ஒருத்தனை பாத்தீங்கன்னா வந்து பசங்க பொதுவா கேட்பாங்க இந்த ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிம்பாங்க. ரெண்டே ஜாதி தான், ஒண்ணு காசு உள்ள ஜாதி, இல்லைன்னு காசு இல்லாத ஜாதி. ஒருத்தன் காசு இருக்குன்னா அவனுக்கு வந்து ஜாதி வராது, மதம் தெரியாது, எதுவுமே தெரியாது, அவன்கிட்ட வந்து காசு இருக்கு, அதான் பாக்க எல்லாரையும். ஒரு லைன் தான், பணம் படைத்த வீட்டிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். அவ்வளவுதான். அந்த பாட்டு அவ்வளவு ஒரு அனாவசியமா போட்டா அந்த அந்த பாட்டோட மேக்கிங் எல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னா, அது முன்னாடி கேட்டீங்கன்னா, அதை வந்து என்னமோ ஒரு ஏன்னா மைண்ட்ல முன்னாடியே வந்து பாட்டி வச்ச மாதிரி அப்படியே அந்த வந்து சந்தம் வர 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 அது பாட்டு போட்டுட்டே இருப்பாராம். ஆமா இது 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 அது இது அது இதுன்னு சில இன்டர்வியூ எல்லாம் பார்த்தா அந்த தேன் சிந்துதை வானம் பத்தி நீங்க வந்து பாத்துருப்பீங்க. நம்ம இவர் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அந்த இன்டர்வியூ எல்லாம். அது இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருந்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த அந்த இந்த பாட்டு ஏழு சுரங்களுக்குள் எத்தனை ராகம் பாட்டு இதை பத்தி கமலஹாசன் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. அது வந்து அது இது இந்த தேன் சிந்திய வானத்தை விட அது அது ஒரு பெரிய மேட்ரு. அது சொல்ல சொல்ல கமலஹாசன் சிலுக்கிறாரு. ஐயோ மனுஷனாடா அந்த ஆளு அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகும்ல. கேள்வி நாயகனை பாட்டுக்கு, கேள்வி நாயகனை பாட்டுக்கு பாலச்சந்தர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்னாராம், உனக்கு பெட்டர் தானே வேணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு 24 சரணம் கொடுத்திருக்காரு ஒரே நாள்ல. 24 சரணம். அது வந்து பாலச்சந்தர் சொன்ன ஒரு இதுல இருக்கு, இன்டர்வியூல இருக்கு. அதுவும் அந்த நீங்க அந்த அதே மாதிரி வந்து இந்த பாட்டு இருக்குல்ல, 3 முடிச்சுல ஒரு பாட்டு இருக்குல்ல, மனவினைகள் யாவனோ மாயவனி வேலைகள், அதை பத்தியே வந்து நம்ம ஒரு 1 hour ப்ரோக்ராம் பண்ணலாம். அது ஒவ்வொரு லைனும் இதுக்கான கேள்வி அது, அதுக்கான கேள்வி அது, இதுக்கான பதில் எதுன்னு வந்து இருந்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கும். நம்ம இதுல இருக்குல்ல வந்து சிப்பி இருக்குது பாட்டு, அந்த பாட்டு அதேதான். சந்தத்துக்கு வந்து டியூன்னு சொல்றாரு, அதை நீங்க வந்து காதல் நவுத்திட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு இது வரும். பட் காதலோட ஸ்ரீதேவிக்கு சொல்ற ஒரு வந்து மெசேஜாவும் அந்த பாட்டு இருக்கும். ஒரே லைன் 2 மீனிங் அந்த பாட்டு. இதெல்லாம் இம்மார்டல். அவர் சொல்ற மாதிரி நான் வந்து நிரந்தரமானவன், எனக்கு அழிவு இல்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைங்கிற மாதிரி. இந்த நிகழ்ச்சியை அப்படித்தான் ஆரம்பிக்க நினைச்சேன். அதாவது நீங்க ரிவீல் பண்ணாம பார்த்தீங்கன்னா அப்படித்தான் ஆரம்பிச்சிருப்பேன் ஆக்சுவலி. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், மானிட ஜாதியில் தனி மனிதன், அவன் படைத்ததால் அவன் பேர் இறைவன், அவன் தான் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி. சரியா? பட் நீங்க ரிவீல் பண்ணதால அதை வந்து சொல்ல முடியாம போச்சு. சொல்லுங்க. நிஜமாவே அவன் படைத்ததால் அவன் இறைவன்.
நான் படைத்தனால் என் பேர் சொல்லுவாரு. இறைவன் அப்படின்னு. அது ஒரு கர்வம். அந்த இந்த கர்வம் வந்து எவ்வளவு எவ்வளவு அதாவது வீர அபிமன்யுன்னு ஒரு படம், ஆமா அதுல பார்த்தேன் சிரித்தேன்னு ஒரு பாட்டு. ஆமா ஆமா அதாவது தமிழ் எவ்வளவு ஒரு அழகான ஒரு மொழிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, டேய் நீ இந்த பாட்டை வந்து படிச்சு புரிஞ்சு உனக்கு வந்து எத்தனை மீனிங் வருதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இந்த பாட்டுல காதல் இருக்கு, காமம் இருக்கு, இதுல ஒரு செய்தி ஒண்ணு இருக்கு. இந்த 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 கதையில ஒண்ணு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு காட்சியில ஒண்ணு ஆக போகுது. இதை வந்து ஒரு இளமறை காயாவும் வந்து அவரு பண்றாரு. அதாவது பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். தமிழ் வந்து எவ்வளவு ஒரு அழகான மொழி. அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அடுத்து கொடித்தேன் கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன். அதாவது இந்த கொடித்தேன் இனி எங்களோட குடியோட தேன். ஒரு படித்தேன். அடுத்து ஒரு படித்தேன் பார்வையில் குடித்தேன். ஒரு படித்தேன் ஃபுல்லா ஒரு பார்வையிலே வந்து குடித்தேன். அடுத்து துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன். ஒரு துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் கைகளில் அணைத்தேன் அழகினை ரசித்தேன். இது வந்து இவர் பாடுறாரு. அந்த அம்மா பாடுறாங்க, மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன், ஒரு மலர்த்தேன் போல் நானும் மலர்ந்தேன், உனக்கென வளர்ந்தேன் பருவத்தில் மணந்தேன், பருவம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த லைன் பாருங்க, இதுக்கு வந்து மீனிங் நம்ம சொல்ல தேவையில்ல. எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன். ஆஹா ஓஹோ ஆஹா அவ்வளவுதான். எடுத்தேன் கொடுத்தேன் சுவைத்தேன் முடிஞ்சு வச்சு. அது என்ன இருக்கு? அதாவது வந்து திருவள்ளுவரோட காமத்பால் வந்து ஒரே லைன் மூணே வார்த்தை. இதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் லைன் பாருங்க. இனித்தேன் இனி தேன் இல்லாதபடி கதை முடித்தேன். என்னன்னா the next day he is dying. எஸ், வீரஅபிமன்யு இந்த பாட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து வீரஅபிமன்யு வந்து சக்கரவியூகத்துல போய் சாவறாரு. ஆமா, அதனால என்னோட தேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி தேன் இல்லாதபடி கதை முடித்தேன்னு அவ சொல்றான். அதாவது ஒரு பாட்டு தான், அதுல வந்து வரலாறு இருக்கு, அதுல இதிகாசம் இருக்கு, அதுல காமம் இருக்கு, அதுல வந்து ஒரு ரசம் இருக்கு, சொட்ட சொட்ட காதல் இருக்கு, முக்கியமா தமிழ் இருக்கு. இதெல்லாம் வந்து கண்ணதாசன்ல மட்டும்தான் முடியும். ஓகே ரைட். சரி, இப்போ வந்து அவரோட இன்னொரு முக்கியமான ஜெனரல் வந்து காதல் பாடல்கள். அப்படி இது நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இது வந்து ஒரு பெண்ணை வந்து வர்ணிச்சு பாடுற பாட்டு வந்து கண்ணதாசன் எப்பவுமே மாஸ்டர். சரியா? நான் எப்பவுமே சொல்றது வந்து அந்த செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டு சொல்லுவேன், மாலையிட்ட மங்கை படத்துல. அது அவரோட சொந்த தயாரிப்பும் கூட. சோ அதுல வர்ற அந்த பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் அமைந்தவளோ அப்படிங்கிற, அதாவது நம்ம தமிழ் சமூகம் வந்து இப்பவும் வந்து லெஸ்பியன் எல்ஜிபிடிக்யூக்கெல்லாம் வந்து அது சட்டமே வந்ததுக்கு அப்புறமும் ஆதரவா இருக்கிற ஒரு இது கிடையாது. பட் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் ஒரு பாட்டுல வைக்க முடியும், அதுவும் அப்போ 1970s வைக்க முடியும், 60s வைக்க முடியுங்கிறதெல்லாம். நீங்க இந்த ஜானர் டச் பண்ணோன்னே பெண்கள் பத்தி 2 பாட்டு. அவர் வந்து சில பாட்டுல அவர் மேல சில பேர் சில குற்றச்சாட்டு வைப்பாங்க, கொஞ்சம் வந்து மேல் சாவனிஸ்டிக்கா இருக்கு, இந்த பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் அப்படி இருக்கணும் அவரு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் வந்து சில ஒரு குற்றச்சாட்டு சில பேர் வச்சு நான் வந்து பாத்திருக்கேன். இதுல வந்து இந்த பாட்டு என்னால பாட முடியாது, எனக்கு கஷ்டமான பாட்டு. ராணி சம்யுக்தான்னு ஒரு படம், 1962 வந்த படம். இது நிறைய பேர் இந்த மாதிரி படம் வந்தது கூட தெரியாது. அதுல வந்து சித்திரத்தில் பெண் எழுதின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டோட லைனை வந்து குயிக்கா வந்து படிக்கிறேன், அது பாருங்க. சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழவிட மாட்டாயா. அதாவது நீ வந்து ஒரு ஆர்ட்டா ஒரு பொண்ணு வரைகிற, ஒரு இது கதையா பொண்ணு எழுதுற, பொண்ணை குளோரிஃபை பண்ற, இதெல்லாமே வந்து சித்திரத்துல பண்ற. ஆனா ஜீவனுள்ள பெண் இவளை நீ வந்து ஒழுங்கா வாழ மாட்டியா, வாழ விட மாட்டியா. காவியத்தில் காதல் என்றால் கரைந்து உருகும் கற்பனையே, கண்ணிறைந்த காதலுக்கே கண்ணீர் தான் உண்வழியோ. காவியத்துல பாட்டெல்லாம் நீ இது வந்து இன்னை வரைக்கும் பொருந்தும், இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு பொருந்தும்.
ஒரு வந்து சினிமால காதல், ஒரு காவியத்துல காதல், உங்க வந்து எங்க காதல் இருந்தாலும் அப்படியே ரசிச்சு பார்ப்பாங்க. காதல் இல்லைன்னா படமே போரும்பாங்க. வீட்டுக்குள்ள காதல் வந்தா யாருக்கும் பிடிக்காது. நம்ம ஊர் அதான விஷயமே. அதாவது இன்னைக்கு நம்ம ஊர் அன்னோரஞ்சும் அடுத்தவங்க நடக்கிற வரைக்கும் தான் வேடிக்கை, நமக்குன்னு வந்துட்டா கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுவும் சேர்ந்ததா அதேதான். அது. ஆமா. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, உங்கள் தெய்வம் எல்லாம் ஏட்டில் வரும் தேன்தானோ. ஆஹா. இன்னைய வந்து விமன் அபியூஸ் பத்தி இவன் அன்னைன்னு சொல்ற, தெய்வம்னு சொல்ற, எல்லா நதிக்கும் வந்து பெண் தான் பேரு, எல்லா சாமிக்கும் பெண் தெய்வம். ஆனா இதெல்லாம் வந்து ஏட்ல அது லாஸ்டா இது ஆக்சுவலி இந்த ராணி சம்யுக்தாங்கிற பொண்ணு வந்து அவளை வந்து ஐ மீன் வந்து கட்டாயப்படுத்துறாங்கிறதுனால வர பாட்டு. அதுல இந்த லைன், ம். மன்னர்குல கண்ணியரும் கண்கலங்க நேரும் என்றால் மண்டலத்தில் பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ. இதான். மன்னர்குல கண்ணியருக்கே இந்த நிலைமைனா நீ மத்தவங்க எல்லாம் நீ எப்படா நீங்க வந்து வாழ வைப்பீங்கிற மாதிரி. சூப்பர், சூப்பர். இந்த பாட்டு வந்து யாருக்கும் தெரியாத பாட்டு. இன்னொரு பாட்டு ம். ஓரளவு தெரிஞ்ச பாட்டு. அதுல வந்து நம்ம ஊர் பக்கம் முக்கியமா நானே வந்து எங்க சொந்தக்காரங்கள் வந்து ஒரு ஒரு வந்து பொண்ணு கொஞ்சம் அழகு கம்மியாவோ கொஞ்சம் கருப்பா இருந்தாலோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நம்ம ஆளுங்க படுற கஷ்டங்கள், நம்ம ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள். முக்கியமா ஒரு பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்குனாலே அதை பத்தி இன்னை வரைக்கும் இப்போ 1000 கதை விட்டாலும் வந்து மார்ஸுக்கு வந்து விண்கலம் வந்து அமைச்சாலும் இன்னைக்கு ஊர் சைடு வந்து யதார்த்தம் என்னன்னா பொண்ணுக்கு கலர் இல்லைன்னா கட்டி கொடுக்கறது கஷ்டமா தான் இருக்கு. அத வந்து கண்ணா கருமை நிற கண்ணான்னு ஒரு பாட்டு. ஓகே, ஓகே. கண்ணா கண்ணா கருமை நிற கண்ணா அந்த பாட்டுல இந்த லைன்ஸ் பாருங்க. பொன்னான மனம் ஒன்று தந்தாய் கண்ணா, அதில் பூ போன்ற நினைவொன்று வைத்தாய் கண்ணா, கண் பார்க்க முடியாமல் மறைத்தாய் கண்ணா, எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா. அடுத்து இதான் முக்கியமான லைன், லாஸ்ட் 4 லைன். மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா, நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா. இந்த 3வது லைன் தான் செருப்படி. இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா. இந்த இனத்துல போய் என்ன சேர்த்துட்ட. கடைசியில 4வது லைன், நல்ல இடம் பார்த்து நிலையாக நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா. அதாவது ஒரு பொண்ணோட கஷ்டங்கள், அது அந்த காலத்துக்கு இப்பயே எப்படி இருக்குன்னா அந்த காலத்துல வந்து எப்படி இருந்திருக்கும். பிரமாதம். வேற வேற இந்த மாதிரியான ஜோனர்ல வேற இருக்கா ஏதாவது? ஒரு ஆண் பெண் முக்கியமா கணவன் மனைவியோட ஒரு காதல் ஊடல், சரிங்களா, ஒரு சின்ன சின்ன வந்து ஆசபாசங்கள் இருக்கும். அத வந்து இந்த பாட்டு சொன்ன மாதிரி எந்த பாட்டு இதோட அழகா சொல்லியிருக்கான்னு தெரியல. அது மேபி இந்த அளவுக்கு சொல்லியிருக்கலாம். இந்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச பாட்டு, நான் பேச நினைப்பதெல்லாம். ஓகே, ஓகே, ஓகே. அதுல இவர் பாடுறாரு, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். அதாவது பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். அதுக்கு அந்த அம்மா பாடுறாங்க, மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும், நானாக வேண்டும். அதாவது மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும். இதுல அந்த அவ்வளவு ஒரு அழகு இருக்கு. அதாவது வந்து நான் வந்து உடலால தாயாகும் நான் சொல்லல, உனக்காக நானு மனசாலும் நினைவாலும் நான் உனக்கு தாயாகும். அது லைன், மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். ஆனா அழகான ஒரு லைன் அது. இதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நான் கண்கூட பாத்துக்கேன், எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சில பேரு பேசிக்கவே மாட்டாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு என்ன தோணுதுங்கிறது இந்த அம்மா வந்து உட்காந்துலே முடிச்சிடும். அம்மா நீ வந்து நீ என்னமாச்சி நீ கேட்கவே இல்லையாமாச்சி நான் அப்படின்னு கேட்டா, அந்த மனுஷன் தெரியுண்டா எனக்கு, அவர் தான் நினைப்பாரு அப்படின்னு. அதாவது அது சொல்லியிருக்க மாட்டாரு, இவர் வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு, இவர் கேட்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன வேணும்,
எங்க அம்மாச்சி அப்படியே எல்லாம் சொல்லும், சொல்லாத அதான் சொல்லுக்கு விலை எதுவும் இல்லை, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நம்மையின்றி வேற ஏதும் இல்லை. சே, இது எவ்வளவு ஒரு ரசனை, எப்படி ஒரு உள்ள இருந்திருக்கும். அதே மாதிரி வேற என்ன, இந்த ஒரு பாட்டுக்கு நான் லாஸ்டா வரேன். அந்த பாட்டு சரி, இவரோட அரசியல் சித்தாந்தம் எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு வந்து ஸ்டார்டிங்ல வந்து அவரு திராவிட இயக்கத்துல ஒரு பெரிய இதா இருந்திருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஃபைனலா வந்து ஒரு நான் பார்த்ததுல ஒரு பெரிய நாத்திகரா இருந்து ஆத்திகரான ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஸ்டார்டிங்ல அவரோட ஒரு நாத்திகம் வந்து அதுக்கேற்ற மாதிரி, அதாவது இவருக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரீம். லவ்னா கம்ப்ளீட் லவ், ஹேட்னா கம்ப்ளீட் ஹேட். பாத்தீங்கன்னா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேங்கிற பாட்டே வந்து சிஎன் அண்ணாதுரை மேலதான் வந்து எழுதின பாட்டுங்கிறது ஒரு சாரார் வந்து இது பண்றாங்க. அப்போ ஒரு சண்டை வந்துட்டு அதனால அந்த ஒரு பாட்டு அப்படின்னு வந்து சிவகாமி மகனிடம் செய்ய சொல்லி சரி சொல்லடி அந்த படம் சொல்லுவாங்க. அது வந்து இவரை பத்தி பாடினது வந்து காமராஜர் பத்தி பாடினது. இந்த லைனு ஒன்று எங்கள் ஜாதியேன்னு ஒரு பாட்டு. ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. அந்த பாட்டுல இந்த லைன் வெறும் 3 லைன் மட்டும். வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. கம்யூனிஸ்டமோட டோட்டல் சித்தாந்தம் வந்து 3 லைன் தான். வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. அதாவது உழைப்பு மட்டும்தான்டா, அவன் இல்லைன்னா நீ கிடையாதுடா. வெறும் 3 லைன். இதை வந்து எம்ஜிஆர் வச்சு பாட வச்சாரு அவரு. அதுல ஒரு அரசியல் இருக்கு. சோ ஆக்சுவலி எம்ஜிஆர் வந்து அவரோட சித்தாந்தப்படி அவர் ஒரு கம்யூனிஸ்டா ஆசைப்பட்டவர் தான் எம்ஜிஆர். ஓகே, ஆமா. எம்ஜிஆரோட இது இல்ல நாடோடி மண்ணில இருந்தா நீங்க இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கவனிக்கலாம். எம்ஜிஆர் படங்கள் இருக்கிறது சரியா. அவர் பாடுற இந்த பாடல் வந்து டைம் சொல்றேன். இந்த பாடல் வந்த டைம் அப்போ வந்து டிஎம்கே வந்து பீக்ல இருந்த டைம். இல்ல இந்த படம் வந்து இல்ல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க சரியா. எம்ஜிஆர் வந்து என்னதான் நேரடியா திமுக கட்சியில இருந்தாலும் அதுக்கப்புறம் அதிமுக ஆரம்பிச்சாலுமே கூட அவரோட பாடல்கள் எப்பவுமே கம்யூனிஸ்ட் பேசுற பாடல் தான் இருக்கும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தா, ஒருத்தருக்கா கொடுத்தாலும் ஊருக்கா கொடுத்தா வாய் எழுதினதே அதை வச்சுதான். ஓகே, இந்த விஷயங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட சித்தாந்தம் வந்து திமுகவா இருக்கலாம், வேற ஏதாவது அது அண்ணாவை பின்பற்றினா இருக்கலாமே தவிர சினிமா பொறுத்த வரைக்கும் அவரு பேசுனது எல்லாமே கம்யூனிசம் தான். ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் பொதுவானது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து வச்சதாங்க. அதுதான் வந்து கொண்டு வந்தார். ஆமா, இந்த பாட்டு நம்ம 1001 பாட்டு கூட அதோ அந்த அது கூட இந்த பாட்டு தான், கண்ணதாசன் பாட்டு தான். அடுத்து நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பத்தி இது பண்ணுங்க, சொல்லுங்க. எனக்கு இன்னொரு வந்து இந்த அவளோட தொடர்கையில வந்து அதான் பாலச்சந்தர் ஸ்பெஷல்னுமே எப்பவுமே கண்ணதாசன் இருக்கும் சரியா. பாலச்சந்தர் வந்து எப்படி வேலை வாங்குவான்னு தெரியும். அவர் கரெக்டா உருவிடுவாப்லாங்க வந்து. தெய்வம் தந்த வீடு வீதியருக்கு வந்து ஒரு டிபிக்கல் ஒரு சோக பாட்டு கிடையாது சரியா. ஒருத்தன் பர்பஸா தத்துவ ரீதியா பாடுற ஒரு பாட்டு சரிதானே. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாமே அனுபவிக்கிற ஒருத்தனால எப்படி இப்படி பாட்டை எழுத முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா கண்ணதாசன் வந்து நிறைய குடிப்பாரு, பெண்கள் இது உண்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு நம்ம கேட்டு சரியா. சோ பட் ஸ்டில் அவரால் வந்து இப்படி பாட்டு எழுத முடியும். ஓகே, மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் நீதான் என் கட்சி அப்படின்னு எழுத முடியும் அவரால் சரியா. சோ இந்த முரண்பாடு ஒரு மனிதனா வந்து ஒரு சிந்தனை தளம்ங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்மளே எடுத்துக்கோமே, நம்மளோட இதுல என்ன நம்ம ஒரு நேரத்துல ஒரு 2-3 விஷயம் யோசிக்க முடியுமா நம்ம. இப்ப நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே புக்கு படிக்கிறேன், அவ்வளவு அந்த அளவுக்கு நம்மளால முடியும் சரியா. 3ல கவனம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும் சரிதானே. பட் ஒரு மனிதன் எழுதுறப்போ ஒரு விஷயத்த இது பண்றப்போ
அவனால அவன் அனுபவிச்சிருக்கான் அனுபவிக்கிறான் தாண்டி இன்னொருத்தன் மனசுல இருந்து வார்த்தைகளை உருவி எழுதுற மாதிரியான விஷயங்கள் எப்படி அவனால கொண்டு வர முடியுது? ஏன் அந்த 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 இடத்துல எப்ப இருந்தான் அவன் நமக்கு தெரியாது. அது அவனோட சொந்த அனுபவமா கிடையாது. இன்னொரு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க இல்லையா? ஆஹ் உன் 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 அனுபவத்திலேயே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தெளிய வேண்டும் என்று நினைத்தால் உனக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. அதுக்காகத்தான் அடுத்தவன் படிச்சிருக்கான் மனசை அவன்கிட்ட வந்து கத்துக்கோ. அதுக்காக தான் இலக்கியங்கள் சினிமாக்கள் எல்லாமே இருக்கு. ஓகே, இலக்கியம் என்ன சொல்லி தருது? படிச்சோம்னா உலகம் இப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதன்படி நம்ம நடந்துக்கலாங்கிறதா. ஸோ அந்த வகையில கண்ணதாசன் பண்ண வந்து என்ன, அது ஒரு தனி ஒரு இலக்கிய அமைப்பு மாதிரி அவர். சரியா, எனக்கு பொறுத்தளவுல எப்படி முடியும் வந்தாங்க. ஒரு லாஸ்டா ஒரு 2 பாட்டு மெயினா வந்து பாட்டு அகைன் கர்ணன் படம் கண்கள் எங்கேன்னு ஒரு பாட்டு. ஓகே. அதாவது ஒரு ஒரு பெண்ணோட இயக்கம். இப்போ நம்ம இந்த கால மக்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து தாமரை அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க. ஸ்நேகித சரி நம்ம இந்த வசீகரா அந்த மாதிரி ஒரு பெண்ணோட ஒரு இயக்கத்தை கண்ணதாசன் அந்த பாட்டுல என்ன பண்ணிருக்காரு. அந்த பாட்டோட சுச்சுவேஷன் என்னன்னா, இவர் யாருன்னே தெரியல. இவர் வந்து சிவாஜி வந்து தேவிகா வந்து காப்பாத்திடுறாரு. யாருன்னே தெரியல. தேவிகாவுக்கு பார்த்தோன்னே ஒரு லவ் வந்துருது. இதான் சுச்சுவேஷன். அதுக்கு கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே கண்ட போதே சென்றன அங்கே, கால்கள் இங்கே மேனியும் இங்கே காவலின்றி வந்தது இங்கே. அதாவது கால் மேனி மட்டும் தான் இங்க வந்திருக்கு, அதுவும் காவலின்றி வந்துருச்சு. ஏன்னா மூளை மனசு வந்து அங்க போயிடுச்சு. அடுத்து இந்த லைன் தான் இதுல முக்கியமான லைனு. மணி கொண்ட கரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும், மலர் போன்ற இதழ் இன்று பனி கண்டு துடிக்கும், துணை கொள்ள அவனின்றி தனியாக நடிக்கும், துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம். இதுல நான் இந்த துயிலாத பெண்மை ஏன் கண்ணதாசன் இஸ் தி ஒன் அண்ட் ஒன்லின்னு நான் சொல்றேன்னா, துயிலாத பெண்மைங்கிறது ஒரு வேர்டு. சரிங்களா? இது என்ன துயிலாத பெண்மை அப்படின்னு திருவள்ளுவர் வந்து இந்த ஒரு குறள் வந்து எழுதுறாரு. இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர். 7 லைன்ல ஒரு லைன் சொல்றாரு. என்ன எழுதுறாருன்னா, தலைவிக்கு வந்து தலைவனை பிரிஞ்சு இருக்க முடியல, அவளை வந்து கண்ணுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா, கண்ணுக்கு எய்த்தாப்புலயே வந்து வச்சுக்கிட்டு இருக்கா. கண்ணை வந்து ஒரு இமை அந்த ஒரு நொடி கூட மூட மாட்டா. ஏன்னா மூடிட்டா தலைவனை வந்து பிரிஞ்சிடலாம். அந்த ஒரு நொடி கூட அவளால வந்து பிரியாம இருக்க முடியாது. அதனால வந்து கண்ணை மூடாமே திறந்தே வச்சுக்கிட்டு இருக்கா. இது வந்து இத நம்மால 2 வார்த்தையில சொல்றாரு. திருவள்ளுவர் சொன்ன 7 வார்த்தைய இவரு துயிலாத பெண்மைன்னு 2 வார்த்தையில சொல்றாரு. துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம்ங்கிறாரு. இத இது இது எப்படி யோசிக்கிறது சொல்லுங்க. இதுதான் வந்து கண்ணதாசன். இல்ல அதான் அந்த அந்த சித்தர் பாடல்கள் அப்படிலாம் சொல்லிடுவோம் நாம. அது வந்து மிகப்பெரிய பட்டினத்தாரையோ இதோ எடுத்துக்கோ, அது 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 ரொம்ப பெரிய விஷயம், நம்ம அறிவு எட்டாத விஷயம், அவங்க சொல்றதெல்லாம் புரியாது, அவசியமே இல்லை. கண்ணதாசனோட பாடல்கள்லயே அது எல்லாமே இருக்கு. சரியா, அதோட சாரத்தை எல்லாம் புழிஞ்சு எடுத்து நமக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு நமக்கு ஜூஸ் போட்டே கொடுத்தவர் அவர். ஓகே, சோ அதுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ வந்து பாரிசார் கூட இது பண்ணிருக்காரு, அத்திக்காய் காய் காய்னு ஒரு பாட்டு. சரி. அதாவது அந்த பாட்டுல கிட்டத்தட்ட காய்கறியே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 காய்கறி பத்தி வந்து பேசுறாரு. ஆனா காய்கறி மட்டுமே கிடையாது, அந்த ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அதாவது அந்த பொண்ணு வந்து இது என்ன பண்ணுது, நீங்க நிக்கிறியே காய்கறியே, நாங்க 2 பேரும் வந்து இதா இருக்கோம், நீ கொஞ்சம் அந்த பக்கம் போய் காய் அப்படிங்கிறாரு. இது அத்திக்காய், அந்த திக்குல போய் காய். ஆனா அதே அத்திக்காய் அத்தின்னு பாத்தீங்கன்னா அத்தி மரம்னு சொல்றாங்க. இந்த அத்தி மரத்துக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலி பாத்தீங்கன்னா வந்து வந்து சுக்கிரனோட ஒரு இதுங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. ஆனா இந்த சுக்கிரன் யாருன்னா, சுக்கிரன் ஒருத்தருக்கு உச்சத்துல இருந்தாருன்னா அவருக்கு வந்து இஸ் வந்து லவ் காட். சோ இந்த அத்தி மரங்கிறத வந்து ஒரு யாருக்கு வந்து நல்ல உச்சம் இருக்கோ, இந்த அத்திக்காய் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு இணக்கத்தை வந்து இது பண்ணுங்கிறாங்க. சோ அவர் அந்த அத்திக்காயை இங்கேயும் கொண்டு வராரு, நிலவுக்கு சொல்றாரு அத்திக்காய் காய் காய், அந்த பக்கம் போய் காய், இந்த பக்கம் காய்.
கன்னிக்காய், பாவைக்காய், பாவைக்காய், நீ அந்த பாவைக்காய், அதாவது ஆனா அது பாவக்காய். சோ அதுல பேசிட்டே இருக்கலாம். அது அந்த பாட்டே ஒரு அமிர்தம் அந்த பாட்டு. இது வந்து அத்திக்காய்க்கு. இன்னொன்னு பால். அடுத்த இந்த லைன் மட்டும் சொல்லிடுறேன். கம்பராமாயணத்துல வந்து ஒரு 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 இடத்துல ஒரு பாட்டு வருது. அதாவது வந்து கம்பரோட லைன்ஸ் என்ன சொல்றேன். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. அதாவது இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இனிமே இந்த உலகத்துக்கு எந்த துயரும் இல்ல. முக்கியமா மை வண்ணத்து அரக்கியோரை மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் இங்கே கண்டேன். அதாவது அந்த கை வண்ணத்தினால இது வந்து வால்மீகி சொல்ற பாயிண்ட். வால்மீகி வந்து சொல்ற மாதிரி அந்த ஒரு ஒரு வந்து ராட்சசிய வந்து உன்னோட கை வண்ணத்துல நீ வந்து கொண்டுட்ட, அதே மாதிரி உன் கால் வண்ணம் வந்து கால் பட்டு அந்த வந்து கல்லு வந்து திருப்பி இதாயிடுச்சு வந்து அப்படிங்கிறாரு வந்து. இத வந்து நம்மாலு அப்படியே வந்து இது கூட்டு வர்றாரு. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வீழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். அவர் ஒரு 4-5 வண்ணம் தான் சொல்றாரு. இவர் அந்த பாட்டு ஃபுல்லா 32 வண்ணம் சொல்றாரு. கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். ஜீனியஸ்ல. அதாவது கம்பராமாயண ரெஃபரன்ஸ், திருக்குறள் ரெஃபரன்ஸ், குறுந்தொகை ரெஃபரன்ஸ். இது வந்து ஒரு 8வது படிக்கிற ஆளால எப்படி இவ்வளவு எடுக்க முடியும்? இது இல்ல, பைபிள் ரெஃபரன்ஸ் தான் இருக்குங்க. நான் ஒரு பாட்டு வந்து பார்த்து வச்சேன். பாட்டோட மெட்டு தெரியல எனக்கு. அந்த கண்ணதாசனோட இது படிக்கும் போது உன்னை நம்பினார் கெடுவதில்லைன்னு ஒரு பாட்டு. பைபிள் வாசகம் ஒண்ணு இருக்கு, a tree is judged by its fruits அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பைபிள் வாசகம். அத வந்து அவர் சொல்றாரு, கனியை மரம் அறியும், காதலை மனம் அறியும், கனிவிருந்தால் அல்லவோ கண்ணியர் நிலை தெரியும். அதாவது அந்த லைன்ல பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதாவது வந்து ஒரு மரம்க்கு கண்டிப்பா வந்து அந்த கனி தெரியும், அந்த கனிவு இருந்தாதான் அந்த மரம் இப்போ என்ன சொல்றது என்ன சொல்றது மரத்துக்கு மதிப்பு. கரெக்ட். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இதுல முக்கியமான இந்த பாட்டு வந்து வாலி வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நீங்க கூட வந்து இது பண்ணிருப்பீங்க. அதாவது வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நம்ம சரியா வராத நமக்கு கிளம்பி போயிடுவோம் அப்படிங்கிற போது இந்த பாட்டை கேக்குறாராம் அவரு. இந்த பாட்டுக்காக இந்த பாட்டுனாலதான் நான் வந்து திருப்பி சென்னைக்கு வந்து வேலைக்கே வந்தேன், இல்லாட்டி நான் வந்து தெருல நின்று இருப்பேன் அப்படிங்கிறாரு. மயக்கமா கலக்கமான்னு ஒரு பாட்டு. உலகத்துல இருக்க அத்தனை பிலாசபியும் இந்த ஏதாவது ஒருத்தன் வந்து தற்கொலை பண்ணிக்க போறானா இல்ல அந்த அளவுக்கு ஒரு மனநிலைமை இருக்குன்னா இந்த பாட்டை வந்துட்டு நீ ஒரு வாட்டி கேள்றா அப்ப இஷ்டண்டா அப்படின்னு சொன்னா அவன் கண்டிப்பா வந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பாட்டு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பேரா. வாழ்க்கைனா 1000 இருக்குண்டா, வாசல் தோறும் வேதனை இருக்குண்டா அப்படின்னா அது என்னன்னா அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்லேடை இருக்கு, ஒரு நக்கல் இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போச்சுன்னா நமக்கு வந்து வருத்தப்படுவாங்க. வெளில வந்து ஊருக்கே வந்து 2 பேருக்குன்னா அப்பா ஊருக்கே போயிடுச்சா கரண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு சின்ன ஒரு வந்து ஜென் கதை கூட ஒண்ணு இருக்கு. ஒருத்தன் வந்து டே உன் வீடு பத்தி எரியுதான்னு ஒரு ஆள் வந்து சொன்ன உடனே அந்த ஆள் வந்து மூச்சு இறைக்க உயிரை காப்பாத்திக்க ஓடுறானா. போற வரல என்னப்பாச்சு, ஏன் வீடு பத்தி எரியுது, உன் வீடு மட்டும் இல்ல தெருவை பத்தி எரியுது. ஒரு தெருவை பத்தி எரியுதா, சரி ரைட் அப்படின்னு சொல்லி வேகமா ஒண்ணு வந்து ஸ்லோவா போக ஆரம்பிச்சானா. அத வந்து ஒரு இத வந்து வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது இருந்தாலும் வாடி நின்றால் ஒரு இல்லைங்கிறாரு. சரி இதெல்லாம் இருக்கு ரைட்டு, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு என்ன பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கு நெக்ஸ்ட் லைன்
ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அதாவது ஒரு மனுஷனை வந்து சாவின் விளிம்புல இருக்கணும் புடிச்சு இழுத்துட்டு வர பாட்டு பாட்டு. பிரமாதமான லைன்ஸ். இது வந்து ஒரு சோக பாட்டு. இத வந்து ஒரு காதல் பாட்டுல நம்ம சிவாஜி தேவிகா வச்சு இதுல சொல்லியிருப்பாரு, வாழ நினைத்தால் வாழலாம்னு. இந்த பாட்டு ஆமா ஆமா கரெக்ட். பலே பாண்டியால வர பலே பாண்டியா பாட்டு. அதுல வந்து செகண்ட் ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம். அதாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த வந்து ஜனரஞ்சகமா ஒரு காதல் பாட்டுலயும் போட முடியும், இப்படி ஒரு மயக்கமா காக்கமாங்க மாதிரி ஒரு இன்டென்ஸ் பாட்டுலயும் வந்து போட முடியும். சூப்பர் சூப்பர். உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம எப்போ எடுக்கிறோமோ சரியா, அந்த ஒரு திங்கிங் எப்போ மைண்டுக்குள்ள வருதோ அப்போதான் வந்து நம்ம ஆக்சுவலா ரியல் லைஃபை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அதான் காந்தி என்ன சொன்னாரு, காலுக்கு செருப்பிலே என்று இருந்தேன் காலே இல்லாத ஒரு உன்னை பார்க்கும் வரை அப்படின்னு சொல்லி காந்தி சொல்றாரு. ஓகே, நான் அதோட இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லாம் சில பேர் காலேஜ்ல வந்து பேச பண்ணுவாங்க. அப்ப நான் 3 டாபிக்ல பேசுவேன். வந்து இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஒன்று பேசுவேன். அடுத்து வந்து இன்ஜினியரிங் எப்படி படிக்கணும்லாம் பேசுவேன். லாஸ்டா வந்து இன்ஜினியரிங் படிச்ச வேலை கிடைக்க மாட்டேது மாதிரி ஒரு டாபிக்ல பேசும்போது நான் சொல்லிட்டேன், இந்த ஒரு போஸ்ட்ல சொன்ன மாதிரி, இங்க வேலை வந்து படிச்சா தான் கிடைக்கும், தேய்ச்சா வந்து கிடைக்காது, பாதி பேர் வந்து தேய்ச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒரு வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா, அதாவது நான் வந்து இந்த லைனுக்கு சொல்றேன், உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடிக்கு எங்க ஃபவுண்டேஷன் பசங்கள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். வீடு கிடையாது, என்ன அவங்க சாப்பாடு கிடையாது, ஒருவேளை சாப்பாடு, 10 மைல் நடந்து போய் படிக்கணும். செங்கசூளையில வந்து ஒரு செங்கசூளையில 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு படிச்சவங்கலாம் இப்ப இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங்ல வேலை வாங்கிட்டு இருந்திருக்கான். எங்க வந்து ஃபவுண்டேஷன் பசங்க கை நிறைய சம்பளம் வாங்குறான், 8 லட்சம் 7 லட்சம். என்ன சோ உனக்கு கீழே அவ்வளவு அடித்தட்டு, நீ வந்து எதெல்லாம் வந்து உனக்கு ஏழை நினைச்சியோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஏழையா இருந்து இப்ப அவன் வந்து இப்படி இருக்கான், இப்படி வந்து மார்க் வாங்கிட்டு இருக்கான். பட் நீ வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சேன், எனக்கு வேலை கிடைக்கல, நான் அங்க நீ அதாவது எஃபர்ட்டே போடாம அவர் என்ன சொல்றாரு, உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடினா நீ வந்து உனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ பேசாம படுத்துன்னு சொல்ல. உனக்கு கீழே இருக்கவனே வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கான், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கான், எந்த ஒரு வந்து வசதி வாய்ப்பு இல்லாம. உனக்கு எல்லாம் இருந்தும் நீ என்னால இல்ல, எனக்கு முடியல, எனக்கு முடியலன்னு சொல்றியா, இது ஏண்டாங்கிற மாதிரி நம்ம அப்படிதான் அதை வந்து இது பண்ணிக்கணும். ஓகே சூப்பர் சூப்பர் செமையா சொன்னீங்க. ஓகே, வேற ஏதாவது லவ் சாங் சொல்லுங்களேன், கொஞ்சம் கலகலப்பா முடிப்போம் நிகழ்ச்சிய. லவ் சாங் தானே? ஆமா, லவ் சாங் நிறைய. ஓகே, பொட்டு வைத்த முகமோன்னு ஒரு பாட்டு, சுமதி என் சுந்தரி. அந்த பாட்டு பார்க்கலன்னா யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து பாருங்க. நம்ம முன்னாள் சிஎம்மும் அப்படி இருப்பாங்க, சிவாஜியும் அப்படி இருப்பாரு. சரியான பாட்டு. அந்த பாட்டுல வந்து பொட்டு வைத்த முகமோன்னு ஒரு சரணம்ல ஒரு லைன் வரும், தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன். தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன். என்ன அது தரையோடு வானம் விளையாடும் கோலம்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிலாவத்தானே கையில பிடிச்சங்க பாட்டுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும்ல, அந்த தெரிந்து பாரு கீழ் வானம் அதை நோக்கி ஓடுவோம் அப்படின்னு. தரையும் வானமும் வந்து எந்த இடத்துல சேருதோ அதை நோக்கி வந்து தெரியாதவங்க போவாங்க, அங்க இருக்கு அங்க போயிடலாம், அங்க இருக்கு போயிடலாம், அங்க இருக்கு போயிடலான்னு. ஆனா அது சேரவே சேராது. அப்புறம் என்ன, நம்ம வந்து எஸ்ஜேசியில சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இல்ல. அது மாதிரி தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன், அதாவது உனக்கு இடை இருக்கா இல்லையானே தெரியல, இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன். அதாவது அந்த இடை இருக்கா இல்லையான்னு தெரியல,
இருந்தாலும் அது இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு, அந்த மாதிரி இருக்கு உன்னோட இதுங்கிறாரு. சோ அதாவது இது ஒரு ஒரு என்ன ஒரு அழகான ஒரு 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 ரொமான்ஸ் இது. அதாவது அந்த இதையும் அந்த ஒரு மெட்டாஃபர் சொல்றாங்க, அந்த ஊமை இதையும். அவனு சொல்லவா வேணும், அவருக்கு குறும்புக்காரன் கூட அவரு. அவர் சசமியா டவார் நடிச்சவர்ல, அவனுக்கு என்ன தூங்கி விட்டால் அகப்பட்டவன் நானல்ல வாங்குற மாதிரி பாடல்கள் உருவான கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, அவர் பாட்டுல வந்து பார்த்தா அப்படின்னு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் ஒரு ஒரு இன்னொரு ஒரு வந்து சக ஒரு வந்து ரைட்டர் வந்து கேட்டாராம், இந்த மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிய தப்பு இல்லையா உனக்கு, உலகத்துல வந்து தண்ணி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதேதான் நானும் சொல்றேன்ப்பா, உலகத்துல மது ஒழிக்கணும்னா ஒரே எனக்கு வந்து நோக்கம், எல்லா மதுவுமே நான் தான் வந்து குடிக்கணும் அப்படின்னாரு அவரு. மதுவே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதாவது லிவ் லைஃப் கிங் சைஸ்ங்கிறாருல, அது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஆனா பட் நமக்கு வந்து அவர் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் சில பேர் வந்து சில காலம் தான் இருக்கணுங்கிறது விதி, அது அது அப்படிதான். அது வந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்கே அதான், பாரதியா இருந்தாலும் சரி, வந்து விவேகானந்தா இருந்தாலும் சரி, பகத்சிங்கா இருந்தாலும் சரி. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதாவது இது சொல்லி முடிச்சா கரெக்டா இருக்கும் நினைப்பேன் எப்பயுமே. அவரோட கடைசி பாட்டு வந்து கண்ணே கலைமானு, சரியா? ஸோ ஒரு சின்ன இளையராஜாவுக்கும் கண்ணாசுக்கும் சின்னதாக ஒரு மனவருத்தம் இருந்துச்சு, சரியா? அந்த படத்துக்கு முன்னாடி, மூன்றாம் பிறைக்கு முன்னாடி. ஸோ சிச்சுவேஷன்லாம் சொல்லியாச்சு, இப்போ பாட்டு போடணும், எழுதுறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னப்போ உதவியாளருக்கு வந்து தெரியும் கண்ணாசனுக்கும் இளையராஜாவுக்கும் சின்னதாக ஒரு லடா இருக்கு அப்படின்னு தெரியும். உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா திரும்பி கவிஞரை கூப்பிடுப்பா அப்படின்ட்டு இருக்காராம், சரியா? கவிஞர்னா யாருன்னு அப்படின்னா, கவிஞர்னா ஒருத்தர் தான், அவர் தான், அவரை கூப்பிடுவா அப்படின்னு சொன்னாங்க இளையராஜா. ஓகே, சோ கவிஞர்னா ஒருத்தர் தான், அதுதான் விஷயம். நீங்க ரொம்ப வந்து ஒரு காதல் பாட்டுன்னோன்னு இந்த 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 பாட்டு ஒரு வந்து மெட்டாஃபர் தான், நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச பாட்டு. நீங்க இளையராஜா பத்தி வந்து சொன்னதுனால இந்த பாட்டை லைன்ஸ் படிச்சுட்டு ஒரு வாட்டி திருப்பி யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களை அறியாம நீங்க ஒரு சிரிப்பீங்க. இளமை என்னும் பூங்காற்றுன்னு அந்த பாட்டு லைனு, தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் ஒரு வந்து வண்டு மலர குடிக்கிறது தான் வந்து கான்செப்ட். ஆனா அது வந்து மீனிங் கிடையாது. அது அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு ரசனை இதுல. இதெல்லாம் வந்து நிறைய கண்ணதாசன் படிக்கணும். நம்ம எல்லாம் கேட்கறது மட்டும் இல்ல, கண்ணதாசன் நிறைய படிக்கணும். அந்த லைன்ஸ் வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்ங்கிறாங்களே, அது மாதிரி பொன்னொன்று கண்டேன்னு ஒரு பாட்டுங்க, இன்னும் டைம் இருந்தா ஒரே நிமிஷம். பொன்னொன்று கண்டேன்னு ஒரு பாட்டு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சிவாஜி வந்து ரொம்ப வந்து ஒரு விலந்தியான ஒரு குணம், இந்த பக்கம் இவர் இருப்பாரு அவங்க அண்ணன் பாலாஜி. பாட்டோட சிச்சுவேஷன் என்னன்னா, இவரு போய் இவரோட பொண்ணை பார்த்துட்டு வருவாரு, இவருக்கு பார்த்த பொண்ணு, அவருக்கு அவர் பார்த்த பொண்ணு. பாலாஜி வந்து கொஞ்சம் குறுக்குடு, பாலாஜி வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம எப்படி பாத்துக்கலாம்னு. அந்த பாலாஜி பார்த்த பொண்ணு வந்து ரொம்ப சாந்தமான பொண்ணு, வந்து சிவாஜி பார்த்த பொண்ணு வந்து கொஞ்சம் நவநாகரிகம், கொஞ்சம் இந்த மாதிரி பொண்ணு. அந்த லைன்ஸ்ல நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும், இது வந்து சிவாஜி பாடுறாரு. அவரு நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும். இதுல இந்த லைன்ல படத்தோட லைன் வருது பாருங்க, சிவாஜி பாடுறாரு, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. இது சிவாஜி பாடுறாரு, வெள்ளந்தி குணமா பாடுறாரு. அந்த ஆள் பாடுறாரு பாருங்க, உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. அதாவது உன் பார்வை மாதிரி என் பார்வை கிடையாது, நான் வேற மாதிரி பார்த்தேன் அவளை வந்து தம்பி பொண்டாட்டியை நான் பார்க்கல, அவளை வந்து எனக்கான ஒரு பொண்டாட்டியை பார்த்தேன் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தோட காட்சியில. என் விழியில் நீ இருந்தாலுங்கிறாரு இவரு, என் விழியில் நீ இருந்தாங்கிறாரு வந்து சிவாஜி. ஆனா
பாலாஜி பாடுறது உன் வடிவில் நான் அதாவது நீ நீ வந்து என்ன கண்ணுல வச்சு பார்த்த, ஆனா நான் வந்து நீயாவே மாறிட்டேன். நான் அவளை வந்து உன் பொண்டாட்டியை பார்க்கல, என் பொண்டாட்டியை பாடுறேன்னு. இதை நீ உள்ள பார்த்தாதான் தெரியும். பார்த்தா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு இது ஒரு ஆமா ஒரு பாடுறாங்கிற மாதிரி. ஸோ வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இன்னும் நம்ம நிறைய பேசலாம். இத பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் வரணும் யாருன்னு நிறைய பேர் வரணும். எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஓகே, சோ ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நீங்க எடுத்த பாட்டு எல்லாமே கோல்டு, சரிங்களா? அது எனக்கு சந்தேகம் கிடையாது. ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறத இந்த பாட்டுலாம் வந்து பியூர் கோல்டு. ஓகே, ஸோ அந்த வகையில் நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே, ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது எங்களுக்கு. அது ரொம்ப சூப்பர் விஷயம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே, நன்றி. ஸோ எகைன் ஒரு அட்டகாசமான ஒரு நிகழ்ச்சி. எனக்கு ரொம்ப கண்ணாசை பத்தி பேசுறதுக்கு இருந்தது. அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போனாருங்கிறதா உண்மை. குறிப்பா அவர் சொன்ன சில விஷயங்கள், அந்த மகாபாரதத்துல இருந்து அவர் எடுத்த அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே சீரியஸா நானே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இன்னைக்கு. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி கூட. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்க வாயிலிருந்து கேட்குற போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ராஜகோபாலன். ஓகே, இப்போ நாளைக்கு இன்னொரு பிரபலத்தோட சந்திக்க வேணாம. அதுவரை உங்களிடம் அன்பு பாலகணேசன். நன்றி, வணக்கம். குட் நைட் பாஸ்.